அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 118 சங்கீதம் 25வது வசனத்திலே, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இது ஒரு ஜெப வார்த்தை. நிறைய பேருடைய ஜெபம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் பல தேவையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொருத்தருடைய உள்ளம் இருக்கிறது. சில ஜெபிக்க சொல்லும்போது, பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடந்துடுமா, இந்த தேவையோடு இருக்கிறேன், இந்த காலத்தில் எனக்கு ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கணும், எனக்காக ஜெபிங்க பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு எனக்கு என்னுடைய வேலையில ஒரு அற்புதம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், இன்னைக்கு எனக்கு படிப்புல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்யணும், என் தொழிலில் ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்படி நிறைய பேருடைய ஜெபம் இருக்கிற போது, நீங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு தேவையோடு இருக்கிறீர்களோ அந்த தேவைகள் எதிர்பார்ப்புகளை தேவன் அறிந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு அற்புதமான ஜெப காரியம் உண்டு. யோனா கடலின் ஆழத்திலே மீன் வயிற்றுக்குள்ளிருந்து அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் வாசிக்கும்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு மகத்துவமான தேவன்! அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் சில நேரம் அவர் கொஞ்சம் தாமதிக்கும் போது நம்முடைய மனம் சோர்ந்து போகும். நமக்கு நம்முடைய மனநிலையில இன்னைக்கு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு நடக்கணும், இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா ஆண்டவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள். அவர்கள் கணவன் வாலிப வயதிலே இறந்து போனார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கவர்மெண்ட் பணம் எல்லாம் அப்பொழுது கிடைக்கவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணினார்கள், பல முறை கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, கேஸ் போட்டாங்க, ஆனா அது நடக்கவே இல்லை. சோர்ந்து போயிட்டாங்களாம். அப்போ அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அந்த பணம் கிடைக்குமா, இன்னைக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, என் பிள்ளைய படிக்க வைக்கணுமே, இதை செய்யணுமே, இதை செய்யணுமேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருப்பார்களாம். ஆனால் காலங்கள் கடந்தது. ஒரு நாள் அவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். அந்த நேரத்திலே அவருடைய மகளின் திருமண காரியங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது பணம் இல்லை. திடீரென்று வக்கீல் அவர்களை போன்ல கூப்பிட்டாங்களா, அம்மா அவங்க கேஸ் முடிஞ்சிருச்சு, மொத்த பணத்தையும் கொடுக்கறதுக்கு கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க, இந்த வாரத்தில் நீங்க அந்த செக்கை வாங்கிக்கலாம். அழுது விட்டார்களாம். இவ்வளோ நாள் காத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது மொத்தமாக என் மகளின் திருமணத்திற்கு நான் எவ்வளவு எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தேனோ அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த சகோதரி சொன்னாங்க, முதலே கிடைச்சிருந்தா நான் வேற மாதிரி செலவு பண்ணியிருப்பேன் பாஸ்டர், ஆனா ஆண்டவர் பாருங்க, என்னைக்கு என்னுடைய மகள் திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து நாங்க பிளான் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தோமோ அந்த நேரத்தில் ஒரு தகப்பன் தன் மகளுக்கு எப்படி செய்வாரோ அதே போல என் ஆண்டவர் எனக்கு செய்தார். கண்ணீரோடு சொன்னார்கள். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலன்னு சோர்ந்து போறீங்களா, துவண்டு விழுகிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். அவர் கைவிட மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். சரியான நேரத்தில் அற்புதம் செய்வார். நெடுங்காலம் காத்திருக்கதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விதையை தூவுகிறவன் அள்ளி கொண்டு தூவுகிற போது அழுது கொண்டே போவார். ஆனால் அறுத்து கொண்டு வருகிற போது அவர் கம்பீரத்தோட வருவார். அது போல உங்கள் நாட்கள் வரும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுவோன்னு ஜெபிக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரியான நேரத்திலே வாய்க்க பண்ணுவார். சரியான விதத்திலே வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை.
நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பியுங்கள். நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் உண்டு. அவரை தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார்கள். அவர் கைவிட மாட்டார். அவரே சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. அந்த அற்புதம் இன்றைக்கே நடக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பான பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் ஒரு பலத்த அற்புதத்தை செய்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.